அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் 5 ஹதீஸ்கள் குழுமம் சார்பாக கேட்கப்பட்ட கேள்விகளுடைய பதில்களை தெரிந்து கொள்ளலாம். முதல் கேள்வியாக, ஷைத்தானின் மூக்கை மண்ணாக்கி அவமானப்படுத்தி விட்டதாக அமைந்துவிடும் செயல் எது? 355வது ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்குது. உங்களில் ஒருவருக்கு அவருடைய தொழுகையில் சந்தேகம் ஏற்பட்டு நாம் 3 ரக்காத் தொழுதோமா என்று தெரியாமல் போய்விட்டால் சந்தேகமான ரக்காத்தை விட்டுவிட்டு உறுதியான 3 ரக்காத்தின் அடிப்படையில் செயல்படட்டும். மீதமுள்ள ஒரு ரக்காத்தை தொழுதுவிட்டு பிறகு சலாம் கொடுப்பதற்கு முன்பாக 2 சஜதாக்கள் செய்து கொள்ளட்டும். அதன் காரணமாக அவர் 5 ரக்காத்துக்கள் தொழுதுவிட்டிருந்தாலும் அந்த 2 சஜதாக்களும் ஒரு ரக்காத்தின் ஸ்தானத்தில் இருந்து அவருடைய தொழுகையை இரட்டைப்படை எண்ணிக்கையுடையதாக ஆக்கிவிடும். அவர் இந்த 2 சஜதாக்கள் செய்ததன் மூலம் தொழுகையை நிறைவு செய்தவராக ஆகிவிட்டிருந்தால் அது ஷைத்தானின் மூக்கை மண்ணாக்கி அவமானப்படுத்திவிட்டதாக அமைந்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஹதீஸு முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டு இருக்குது. இரண்டாவது கேள்வி, மறதிக்காக எத்தனை சஜதாக்கள் செய்ய வேண்டும்? இதற்குரிய பதில் 359வது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. எவரேனும் தன் தொழுகையில் சந்தேகம் கொண்டால் அவர் சலாம் கொடுத்த பின் 2 சஜதா மறதிக்காக செய்து கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக மர்ஃபூங்கிற தரத்தில் அஹ்மது அபுதாவுது நசையிலையும் சஹீஹுங்கிற தரத்தில் இப்னு குசாமாவிலையும் பதிவு செய்யப்பட்டு இருக்குது. மூன்றாவது கேள்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜதா செய்த சூறாக்கள் என்ன? 363வது ஹதீஸ்லையும் 364, 365 இந்த 3 ஹதீஸ்லையும் சொல்லப்பட்டிருக்கு. இதஸ்ஸமாவுன் ஷக்கத் மற்றும் இக்ரோ பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஆகிய சூறாக்கள் ஓதப்பட்ட போது நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சஜதா செய்துள்ளோம். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. 364வது ஹதீஸில் சுவாதி என்னும் அத்தியாயத்தை ஓதும்போது சஜதா அவசியம் இல்லை, ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜதா செய்ய நான் பார்த்துள்ளேன் சொல்லிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க. இது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துன் நஜ்மில் சஜதா செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிற ஹதீஸு புகாரில் இடம்பெற்று இருக்குது. நான்காவது கேள்வி, எந்த சூறாவில் 2 சஜதாக்கள் வருகிறது? இதற்குண்டான பதில் 367வது ஹதீஸில் இருக்குது. சூரத்துல் ஹஜ்ஜிற்கு 2 சஜதாக்களை கொண்டு சிறப்பு வழங்கப்பட்டுள்ளது என ஹாலித் இப்னு மாதான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஹதீஸு அபுதாவுதில் முர்சலுங்கிற தரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஐந்தாவது கேள்வியாக, உன் நாட்டம் நிறைவேறிட அதிகம் சஜதா செய்து எனக்கு உதவி செய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரிடம் கூறினார்கள்? இதனுடைய பதில் 374வது ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை நோக்கி என்னிடம் ஏதாவது கேள் என்று கூறினார்கள். அதற்கு நான் ஸ்வர்க்கத்தில் தங்களது தோழமையை வேண்டுகிறேன் என்று கூறினேன். இதுவல்லாமல் வேறு ஏதும் கேள் என்று அவர்கள் கூறினார்கள். அதற்கு நான் எனக்கு அதுவே வேண்டும் என்று கூறினேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன் நாட்டம் நிறைவேறிட அதிகம் சஜதா செய்து எனக்கு உதவி செய் என்று கூறினார்கள் என ரபியா இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸு முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஆறாவது கேள்வி, ஃபஜ்ருடைய சுன்னத்தின் சிறப்புகளை கூறவும். இதற்கான பதில் 379வது ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்குது. ஃபஜ்ருடைய சுன்னத்து 2 ரக்காத்துக்கள் உலகம் மற்றும் அதிலுள்ள அனைத்தையும் விட சிறந்தவையாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிற ஹதீஸு முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஏழாவது கேள்வி, யார் மீது அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தஆலா நரக நெருப்பை விலக்கிவிட்டான்? இதற்குண்டான பதில் 382வது ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்குது. எவர் லுஹர் தொழுகைக்கு முன்பு 4 ரக்காத்துக்களையும் அதற்கு பின்பு 4 ரக்காத்துக்களையும் பேணி தொழுகின்றாரோ அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தஆலா அவர் மீது நரக நெருப்பை விலக்கிவிட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிற ஹதீஸு அபுதாவுது நசாயி அஹ்மது திர்மிதி மற்றும் இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. எட்டாவது கேள்வி, ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய சூறாக்கள் என்ன?
இதற்குண்டான பதில் 388வது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தான 2 ரக்காத்துக்களில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் மற்றும் குல் ஹுவல்லாஹு அஹத் இந்த சூறாவை ஓதுவார்கள் என அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அங்கே அறிவிக்கிற ஹதீஸு முஸ்லிமில் இடம்பெற்று இருக்குது. 9வது கேள்வி, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தஆலா அவருக்கு அருள் செய்யட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கூறினார்கள்? இதற்குண்டான பதில் 383வது ஹதீஸில் இருக்குது. அசரு தொழுகைக்கு முன்பு எவர் 4 ரக்காத்துக்கள் தொழுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தஆலா அருள் செய்யட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஹதீஸு அஹமது, அபுதாவுத் மற்றும் திர்மிதியில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. திர்மிதியில் ஹசன்கிற தரத்துலையும் இப்னு குசைமாவில் சஹீஹுங்கிற தரத்துலையும் பதிவு செய்யப்பட்டிருக்குது. 10வது கேள்வி, எந்த தொழுகை முஸ்லிமின் மீது அவசியமானதாகும்? அதனுடைய சிறப்பை கூறவும். 2 ஹதீஸ் வரும் இதற்குள்ள பதில். 396, 397 ஹதீஸ்களில் இருக்குது. 396வது ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் இரவில் பள்ளிவாசலில் நின்று வணங்கினார்கள். பின்னர் அடுத்து வரும் இரவில் மக்கள் அவர்களை எதிர்பார்த்து இருந்தார்கள், ஆனால் அவர்கள் வெளிவரவில்லை. மேலும் உங்கள் மீது வித்ரு கடமையாக்கப்பட்டுவிடும் என நான் அஞ்சுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே அறிவிக்கிற ஹதீஸு இப்னு ஹிப்பானில் இடம்பெற்று இருக்குது. 397வது ஹதீஸில் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தொழுகையை உங்களின் மற்ற தொழுகைகளுக்கு வலு சேர்க்கும் விதத்தில் கொடுத்துள்ளான். அது சிவப்பு ஒட்டகங்களை விட உங்களுக்கு சிறந்ததாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹின் தூதர் அவர்களே, அது எந்த தொழுகை என்று நாங்கள் வினவினோம். இஷாவிற்கு ஃபஜ்ர் நேரம் வருவதற்கும் இடையிலுள்ள வித்ரு தொழுகை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்ததாக ஹாரிஜா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஹதீஸு அஹமது, அபுதாவுத், திர்மிதி மற்றும் இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஹாக்கிமில் இது சஹீஹுங்கிற தரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து இணைந்திருங்கள். தினமும் 5 ஹதீஸ்களையும் அது 50 ஹதீஸ்களாக சேர்ந்த பிறகு அதிலிருந்து ஒரு 10 கேள்விகளையும் அதற்கு அடுத்த வாரம் அதனுடைய பதில்களையும் இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ். ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு ஹைர்.